ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. நம்மளோட போன வீடியோவில் ஒரு 3 டேட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். அதாவது மிச்சம் இருக்கிற டேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க வரோம். அது என்னென்ன டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ டேட், இஓ மந்த், வீக் டே, வீக் நம்பர். இது என்னென்ன டேட் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்ப்போம். இ டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்க, அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈக்குவல் டு இ டேட் ஆஃப் ஒரு டேட்டு கமா மந்த் அப்படின்னு வரும். இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க, தெரியும். ஈக்குவல் டு இ டேட் ஆஃப் என்ன ஸ்டார்டிங் டேட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ். இதுதான் அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்கேங்க. பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் டேட் என்னன்னு கொடுத்துருக்கேன். இந்த A2 செல்ல ரெஃபர் பண்ணிருக்கேன். மந்த்துக்கு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கொடுக்குற டேட்ல எவ்வளவு மந்த் கொடுக்குறீங்களோ அந்த என்ன மந்த், இதே டேட்ல அது என்ன மந்த் அப்படிங்கறத கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்ததுனால 8ஆம் தேதி இந்த டேட் 8/5 மே 8ஆம் தேதி, அப்புறம் 5 மாசம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அக்டோபர்ல அக்டோபர் 8ஆம் தேதி அப்படின்னு வருது. இல்ல, இது நம்ம எவ்வளவு மாசம் கொடுக்குறோமோ நம்ம கொடுக்குற டேட்ல அத்தனை மாசத்தை கால்குலேட் பண்ணி அந்த டேட்டுக்கு அது எந்த மாசம் வரும், 10வது மாசமா 11 மாசமா நம்ம கொடுக்குற மந்த்தை கால்குலேட் பண்ணி அது வரும். இது இ டேட். இ மந்த் அப்படின்னா அதோட இது என்னன்னா ஈக்குவல் டு இஓ மந்த் ஆஃப் அதே தான் ஸ்டார்ட் டேட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். அதே தான் ஃபார்மேட். இங்க பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் டேட் இங்க செல் A2 ரெஃபர் பண்ணிருக்கேன். இந்த டேட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன வரும்னா, நம்ம கொடுக்குற டேட்ல இருந்து எவ்வளவு மாசம் கொடுக்குறோமோ அந்த மந்தோட எண்டு டேட் என்ன அப்படிங்கறத காமிக்கும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், பையனு கொடுத்துருக்கேன் இல்ல. சோ நம்ம கொடுக்குற மாசத்துல இருந்து இது அக்டோபர் மாசத்தோட எண்டு டேட் 31ஆம் தேதி அப்படின்னு காமிச்சிருக்கு. சப்போஸ் இங்க நான் 4 இல்லைன்னா 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நவம்பர் 30ஆம் தேதி அப்படின்னு வந்துடும். பாத்தீங்களா, இது இஓ மந்தோட இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ அடுத்து வீக் டே என்ன பண்ணணும், நீங்க கொடுக்குற டேட்டு அந்த வாரத்துல எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க என்ன கொடுத்துருக்கேன், 8/5 வர மண்டே 8/5 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த இதுல. அதனால என்ன கொடுக்கும், டே 2 மண்டே இஸ் டே 2. ஏன்னா சண்டே தான் எப்பவுமே ஒரு வீக்கோட முதல் நாளா கால்குலேட் ஆகும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, அந்த மாதிரி சாட்டர்டே 7th டேவா வரும். அப்படி பாத்தீங்கன்னா இது என்னது, மண்டேங்கிறதுனால அந்த வாரத்தோட கொடுக்குற டேட்ல அது 2வது நாள், அந்த வாரத்தோட 2வது நாள் அப்படின்னு காட்டுது. அது வீக் டே. லாஸ்டா இருக்குது வீக் நம்பர். இந்த வீக் நம்பர்ங்கிறது என்ன சொல்லணும்னா, நீங்க கொடுக்குற டேட் இந்த வருஷத்துல எத்தனாவது வீக் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், அப்படி பாத்தீங்கன்னா இந்த டேட் வராது. அதாவது இந்த மண்டே இந்த அந்த வாரம் இந்த வருஷத்தோட 19வது வாரம் அப்படின்னு வருது. சப்போஸ் நான் இன்னைக்கு டேட் கொடுத்தேன்னா என்ன வரணும்னு பார்ப்போம், 18வது வாரம். இதான் ஒரு 4 டேட் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ஒரு 3 டேட் ஃபங்க்ஷன் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இது மிச்சம் இருக்கிற 4 டேட் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் டேட் ஃபங்க்ஷன்ஸ் இங்க இருக்கிறது. இது இல்லாம நிறைய டேட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது மெயின் இம்பார்ட்டன்ட் டேட் ஃபங்க்ஷனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற எதனா இதுல டேட் ஃபங்க்ஷன் பத்தி தெரியும்னாலும் வேற டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதான் ஒரு ஷார்ட் வீடியோ அந்த வாரம் போடலாம்னு நினைச்சேன். ரொம்ப ஷார்ட் வீடியோ இருக்கும், 5 மினிட்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.